இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓலா பைக்க வந்து சர்வீஸ் குடுக்க போறோம். அது ஏன் குடுக்க போறேன்றத பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க. அதனால நம்ம ஓலா பைக் ஃபுல்லாவே கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ அதுக்காக தான் இன்சூரன்ஸ் சர்வே பண்ண வந்திருக்காங்க. நான் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னெல்லாம் மெயின் டேமேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட பேட்டரிய தவிர மத்த எல்லாமே போயிடுச்சு. ஹேண்ட் பேர் வந்து லைட்டா பெண்ட் விழுந்திருக்குன்னு பார்த்தா 4K போயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு டொக்கு விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெட் லாம்ப் வந்து கொஞ்சம் கீழ ஃபேஸ் பண்ண மாரி ஆயிருச்சு. அப்புறம் ஓரத்துல இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சுங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து எனக்கு எங்கெங்கே அடிபட்டுருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த கண்ணு கீழே. ஸோ இது என்னாச்சுன்னா, அந்த மணல் சறுக்கும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து என் ஹேண்டில் பேரோ ஏதோ அடிச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சதை எடுத்துக்கிச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, தைஸ்லேருந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்கின் எடுத்து கிராஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கை ஃபுல்லாக தேஞ்சிருச்சுங்க. இங்கே வரைக்கும் இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு விரல் மட்டும் வீங்கிட்டே இருக்குது எப்பயும். இது மட்டும்தான் எனக்கான டேமேஜ். பட் என் வண்டி வந்து ஃபுல்லாகவே கண்டமாயிடுச்சு. அவங்க போன உடனேவே இன்சூரன்ஸில் தான் க்ளைம் பண்ண முடியுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸ்கிட்டாகி விழுந்த உடனே எனக்கு இந்த கண்ணு மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் எந்திரிச்சு என் வண்டியை பார்த்தா ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நான் எடுத்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக ஹேண்ட் பேரே லைட்டாக பெண்டாக இருந்துச்சுங்க. சரி ஹேண்ட் பேர் பெண்ட் தான் போல், அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். கடைசியில் அவங்க அந்த ஃபோர்க் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்றதை மட்டும் தெளிவாக சொன்னாங்க. ஸோ என்னோடய வண்டியில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பேட்டரியை தவிர மற்ற எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்றது தான் அவங்க சொன்னது. ஆக்சிடெண்ட் வந்து எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளையும் போது லைட்டாக கொஞ்சம் மணல் இருக்குல்லங்க. ஸோ நான் பிரேக் பிடிக்கும்போது வந்து ஸ்கிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டயரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த டயர் வந்து நீங்கள் எப்போயுமே ஒரு 5000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சுன்னா தயவு செஞ்சு இந்த டயரை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஓலாவில் ஃபஸ்ட்டு கொடுக்குற டயர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம MRF இல்லை C8 அந்த மாதிரி போட்டுக்கலான்றது என்னோட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட். டயர் மட்டும்தான் ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நான் 40ல் தான் போனேன். என் வண்டி வந்து ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஸோ பில் குவாலிட்டி கொஞ்சம் இல்லை, ரொம்பவே புவராக தான் இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் பார்த்து பிரேக் பிடிச்சிருக்கணும், புது வண்டி வேறு. ஸோ நான் பார்த்து பிரேக் பிடிச்சி போயிருந்தால் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். நான் 40ல் போகுது, சரி அதுதான் நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா வார மாட்டேங்குதேன்ற ஒரு அந்த மைண்ட் செட்டில் போயிட்டேன். ஸோ இனிமேல் எல்லா ஸ்கூட்டியும் ஒன்று தான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து ஓட்டணுன்றது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. இன்னும் வண்டி வாங்கி நான் ஒரு சர்வீஸ் கூட பண்ணலைங்க. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சர்வீஸு. அதுவே வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், ஓலாவோட சர்வீஸ் வந்து ரொம்ப புவர்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எனக்கு கொடுக்கும்போதே ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி இவங்க கரெக்டாக சரி பண்ணி தருவாங்களா மாட்டாங்களான்னு. நம்ம ஈவின்றனால வேறு எங்கேயுமே சரி பண்ண கொடுக்கவும் முடியாது. ஸோ பார்ப்போம் எப்படி பண்ணி கொடுக்குறாங்கன்னு. அதுவும் இல்லாமல் Gen 3 வந்து இப்போ தான் லான்ச் பண்ணனால அதோட பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் போட்டு தான் சார் வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 10 to 15 days ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதனா இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண டீட்டெயில்ஸ் எதனா நான் உங்களுக்கு வீடியோவாக போடுற மாதிரி வேணும்னா, நீங்கள் வேணும்னா ஒரு கமெண்ட்டில் வந்து இன்சூரன்ஸ்னு மட்டும் டைப் பண்ணி வைங்க. நான் உங்களுக்கு அதோட ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஓலா கொஞ்சம் மக்கர் தாங்க பண்ணுது. வாங்குங்கன்னு சொல்ல வரல, எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக அது பிடிக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மக்களே. பாய்.